இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில சாங்கு ஃபஸ்ட்டு சின்மை தான் பாடியிருந்திருப்பாங்க. அப்படி சின்மை பாடி மறைக்கப்பட்ட டாப் 3 சாங் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 3ஆவது இடத்துக்கு பசங்க படத்தில் வர இந்த ஒரு சாங்கை ஃபஸ்ட்டு சின்மை தான் பாடியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஸ்ட்ரேயா தான் பாடுறதுல பிராண்டடாக இருந்தனால சின்மை பாடினதை தூக்கிட்டு ஸ்ட்ரேயா பாடினதை படத்தில் போட்டிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் 2ஆவது இடத்துக்கு நானும் ரவுடி தான் படத்தில் வர நீயும் நானும் சாங்கை ஃபஸ்ட்டு சின்மை தான் பாடி இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால சின்மையை அந்த சாங்கை தெலுங்கு வெர்ஷனில் பாட வச்சுட்டு நீதி மோகனை தமிழ் வெர்ஷனில் பாட வச்சுருந்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல இருக்குது தக்லை படத்தில் வர முத்துமலை சாங்கை ஃபஸ்ட்டு சின்மை தான் பாடியிருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் தமிழ் சினிமாலேருந்து சின்மைக்கு ரெட் கார்டு கொடுத்தனால தீ தான் அந்த சாங்கை பாடியிருந்திருப்பாங்க. படத்தோட ஆடியோ லான்ச்சில் தீ வரனால சின்மை தான் அந்த சாங்கை பாடியிருந்திருப்பாங்க. கடைசியில் அந்த பாட்டை படத்துலேருந்தே தூக்கியிருப்பாங்க.